நடன தாரகைகளே, கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு. இப்போ எங்கே வச்சேன், எங்கே போச்சுன்னு தெரியலையே. என்னங்க ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன், குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டா மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன். போன வருஷம் தொலைஞ்சு போன ஆஃபீஸ் ஃபைலு இன்னும் தேடிட்டு தானே இருக்க. சரி சரி, பெருசாக பேசாதீங்க. பைக் சாவியை கையில் வச்சுக்கிட்டே 3 மணி நேரம் தேடுற ஆள் நீங்கள். சரி சரி, அதை விடு. செக்லி ஒன்று காணுண்டி, கலெக்ஷன் வேற போடணும். ஓ அதுவா, அது என்னோட பைபிளில் இருக்குது. பைபிள்லையா? முதல்ல கேட்டிருக்கலாம் அவள்கிட்ட. செக்லிப் எங்கடி பைபிளில்? அதுவா, லூக்கா 17 இருக்குங்க. ஓ, லூக்கால இருக்கா? பேன் கார்டு எங்கடி இருக்கு? அது பேதுருல இருக்குங்க. ஓ, பீட்டர்ட்ட கொடுத்துட்டியா? மேலே தெரு பீட்ரா, கீழே தெரு பீட்ரா? என்னது? அது ஒன்றும் இல்லை. 1 பேதுருவா இல்லை 2 பேதுருவான்னு கேட்டேன். 1 பேதுருல இருக்கு. ஓ, பேதுருவா? சரி சரி, மேலே தெரு. என்ன, வீட்டில் காணாமல் போன பைசாலாம் இங்கே இருக்கு. நல்ல வேலை, யூதாஸ் காகித பையில வச்சா என்ன காட்டி கொடுத்துட்டான்ல. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்தில் இப்போதான் மூளையா ஒரு வேலை பார்த்துருக்கா. பைபிளை யாரும் எடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சு பத்திரமா வச்சிருக்கா. குணசாலியான குடும்பஸ்திரி. ஏய், நான் செக்கு கலெக்ஷனுக்கு போயிட்டு வர்றேன். நம்ம ஃபாதர் சாயங்காலம் 5 மணிக்கு வீடு சந்திக்க வர்றாங்க. எல்லாரும் ரெடியாக இருங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கோம் ஃபாதர், நல்லா இருக்கோம். உட்காருங்க ஃபாதர். வாங்க ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி, நல்லா இருக்கியா? ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு. அன்னைக்கு விளையாண்டுட்டு இருந்த, அது பிடி பீரியட். தம்பி நல்லா காமெடியா பேசுறாப்ல. நல்லா பேசுவாப்ல. டேய், மரியாதையாக பேசணும் ஃபாதர். பையன் நல்லா பாடுவான். அப்படியா? அப்படியே என்ன மாதிரி ஃபாதர் டிவியை போட்டுட்டு பாடிட்டே இருப்பான் பாருங்களேன். தம்பி, பழைய பாட்டா புது பாட்டா ஏதாவது ஒன்று பாடு. நெஞ்சுக்குள்ள கொடி இருக்கும், நமசன வெறித்தானா அது ஒன்றும் இல்லை ஃபாதர், காலையில் கஞ்சியை குடிச்சிட்டான். அது நெஞ்சுக்குள்ளே கிடக்கும் போல் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை ஃபாதர். நெஞ்சு அடைச்சிருக்கோ, அதான் அப்படி பாடினாப்லையோ? பைபிள் வசனம்லாம் நல்லா சொல்லுவாப்புல ஃபாதர். வசனம் கேளுங்க, நல்லா சொல்லுவாப்புல. பைபிள் வசனம் சொல்கிறதுல பெரிய ஆள். தம்பி, வசனம்லாம் நல்லா சொல்லுவாப்லையா? ஓ, சண்டே கிளாஸ்லாம் போறியாமா? சரி சரி, ஒரு கேள்வி கேட்டுருவோம். கோழியாத்த கல்லால் அடிச்சது யாரு? எனக்கு தெரியாது. நான் அவனை அடிக்கலாம். என் பையன் சேட்டை பண்ணுவான் ஃபாதர், ஆனால் கல்லால் அடிக்கிற அளவுக்கெல்லாம் சேட்டை பண்ண மாட்டான். ரொம்ப நல்ல பையன் ஃபாதர். எரிஞ்சிருப்பல, நீ எரிஞ்சிருப்ப. நீ கொடுத்த செல்லம் தாண்டி, செல்லம் கொடுத்து நீ வளர்க்கும் போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் வரும்னு. இந்த பாரு, ஒரு பையனை கல்லெடுத்து எரியிற அளவுக்கு வந்திருக்கான்.
கோலியாத்து போய் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான்னு தெரியலையே. மானம் போச்சு, மரியாதை போச்சு. இவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றின கௌரவத்தை ஒரு கல்லாலே முடிச்சு வச்சுட்டானே. நாங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபாதர். வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ஃபாதர். கோலியாத்துக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன். செலவை ஏற்றிக்கிடுதீங்களா? வீட்டுக்கு போய் அட்ரஸ் அனுப்பு. அப்போ வரட்டுமா? குடும்பமாக போய் பாருங்க. ஃபாதர், அந்த கிளாஸு தம்பி பைபிள் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது. ஆவிக்கிற ஃபேமிலி. கூட்டம் அள்ளுது. இங்கே உள்ளவங்க எல்லாம் நம்ம ஆண்டவருடைய இறை மக்கள் தான். ஆனா என்ன ஆனா ஆவண்ணான்னு இழுக்கிறீங்க கப்ரியேல்? இங்கே வந்திருக்கிற மாதா பக்தர்களில் பாதி பேர் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பூசைக்கு போகாதவங்க, அன்றாட பைபிள் படிக்காதவங்க, குடும்ப ஜெபம் சொல்லாதவங்க, ஜெபமாலை எடுத்தாலே கொட்டாவி விடுகிற கூட்டம். பாவம், மாதா பரிந்துரையால தான் பாதுகாப்பாக இருக்காங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வாழ்வு நூல் கொண்டு வந்திருக்கேன். இதுல யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு தெரிஞ்சிரும் வானதுதர் மைக்கேல். இவங்க பேர்லாம் வாழ்வு நூலில் இருக்கான்னு. டேய், லாடே அவர்தான்டா. ஓ சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். ஏல, நீ பைபிள் வாசிச்சிருக்கியா? தள்ளு. நீ ப்ரேயர் பண்ணியிருக்கியா? கிளம்பு. நீ ஆராதிப்பியால? தள்ளு. நீ பிரசங்கத்தில் தூங்கிட்டு தானே இருப்ப? கிளம்பு. அன்பிய கூட்டத்துக்கு தவறாமல் போறியா? கார்லோ இளைஞர் மன்றத்துலையாவது இருக்கியால? ஆமாம், உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரல? போகிறது பரலோகம், அங்கே அழுகையும் கவலையும் இல்லையாம். அதான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆ, அதுவும் சரிதான். ஃபஸ்ட்டு யாரு? வாங்கப்பா, உங்கள் பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசம். உன் பேர் இல்லப்பா. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசம் மணி. ம், உப்பு சாரமற்று போச்சா? அதான் இங்கே உன் பேர் இல்லை. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்கு அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ஃபாஸ்டிங் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாமல் போகும்? ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தி அல்லேலூயா சொன்னா போதுமா? நீ எல்லாருக்கும் முன்பாக உபவாசம் இருந்த, மனித பார்வைக்கு ஜெபம் பண்ண, ஞாயிறு திருப்பலி, நற்கருணை ஆராதனை, ஜெபமாலை, குடும்ப ஜெபம் செஞ்சியா? அப்போ உள்ளே போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்கே என்ன சட்டியில் உப்பு இல்லையா? நீ வா. அடுத்து வாங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் நல்லமுத்து. நான் ஊருக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்கேன், ஆண்டவருக்கு நிறையா காணிக்க கொடுத்துருக்கேன், சர்ச்சுக்கு தவறாமல் போயிருக்கேன். கோயிலுக்கு கொடுத்ததெல்லாம் திருட்டு பணம் ஆண்டவரே, எல்லாம் திருட்டு பணம். நீங்கள் ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊரில் லஞ்சம் வாங்கிட்டு அதில் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குது. இதில் பெருமையாக வேற பேசுது. இதெல்லாம் உள்ளர விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உன்னை உள்ள விடலை? சர்ச்சுக்கு போனால் ஜெபம் பண்ணால் நல்லது பண்ணால் மட்டும் போதாதாம், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமாம். ஓ, இது வேறையா? ஒன்றும் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? சரி சரி. கப்ரியேல், நீங்கள் இருங்க, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. பிரைதலாடையா, என் பேர் ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் ஆவிக்குரிய பாஷை, குழாயடியில் வேற பாஷை. ஐயோ, இவங்களெல்லாம் உள்ளர விட்டுறாதீங்க ஆண்டவரே. பரலோகமே 2000. சரி, என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி மெர்சி, அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்லை பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லை, அது போதும். நரகத்துக்கு வாடி, உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ் டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? எல்லாம் நம்மால் தான். ஈத்தனை போ. உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்கள் பேர் இருக்கு. நீங்கள் பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்திருக்கீங்க. ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க. அதனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் போய் அமருங்க. நீங்கள் உள்ளே போகலாம். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் பிளஸ்ஸி. உங்கள் பேர் வாழ்வு நூலில் கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு பாவம் பண்ணதில்லையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் நில்லு.
நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு திரும்பி நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க, உங்கள் பேர் என்ன? ஐயா, என் பேர் கண்ணம்மா ஐயா. உங்கள் பேர் இல்லை, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பலை. அப்படின்னா என்ன? இந்த டிவியில் கூட பாவத்தை பற்றி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளெஸி அம்மா வீட்டில் பார்த்தனே கூட. இதோ இவங்க தான் பிளெஸி அம்மா. ஏம்மா, இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுப்பாவை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா. இல்லைங்க பிளெஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் பிரியா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? இங்கே என்ன நடக்குது? ஏய் பிளஸ்ஸி, இங்கே என்ன பண்ணுற நீ? யார் இவங்கெல்லாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளஸ்ஸி, ஆண்டவர் கொடுத்த காலத்தில் மௌனமாக இருந்தால் அறுவடை காலத்தில் அனைத்தையும் இழக்க நேரிடும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால உங்களால் கண்டிப்பாக பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளஸ்ஸி, நீ கிறிஸ்டின் தானே? இயேசுவை பற்றி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னால தான் நான் இங்கே இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவள் விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவள் விட்டுருங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லாமல் போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னால தான். நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஆண்டவரை பற்றி இந்த ஆத்மாக்களுக்கு சொல்லாதான் காரணம். இப்போ உங்களால் உள்ளே போக முடியாது. அடுத்து வாங்க, உங்கள் பேர் என்ன? கபிரியேல், இந்த இளைஞர் யாருன்னு தெரியுதா? 2005 மோட்சத்துக்கு வந்த புனித கார்லோ அக்குட்டிஸ் தானே. இந்த பையன் பூமியில வாழும்போதே ஆண்டவருக்கு ஏத்த பிள்ளையா வாழ்ந்தவர். இந்த புனித கார்லோ அப்படி என்னப்பா கடவுளுக்கு ஏத்தபடி வாழ்ந்தாரு? புரியும்படி சொன்னேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இவரை பார்த்தாவது நரகத்துக்கு போகிற கூட்டம் குறையும்ல. விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அம்மா அப்பா வாத்தியாருங்களை மதிச்சு நடப்பாராம். தன் நண்பர்களிடம் இயேசுவை பற்றியும் விவிலியம் ஜெபமால பக்தி பற்றியும் போதிப்பாராம். இவர் ஒரு நிமிஷம் கூட கடவுளுக்கு பிடிக்காத காரியம் செய்யவே மாட்டாராம். கார்லோ அப்படி என்ன கடவுளுக்கு பிடித்த காரியம் பண்ணினார்? கம்ப்யூட்டர் கேம்ஸ், கால்பந்து எல்லாம் விளையாடுவாராம். இந்த விளையாட்டு எல்லாம் அவருக்கு உயிராம். அப்படின்னா நம்மள மாதிரியே விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லுங்க. விளையாட்டுகள்ல ஆர்வம் போல விவிலியம் வாசிப்பது, அன்றாட திருப்பலி, ஞாயிறு திருப்பலி, குடும்ப ஜெபம் எல்லாத்தையும் விட நற்கருணை ஆராதனைனா அவருக்கு உயிராம். புனித கார்லோ, உள்ள வாங்க. நீங்க இயேசுவின் இதயத்துக்கு ஏற்றவரா வாழ்ந்து ஆண்டவர் விரும்புவதையெல்லாம் செய்திருக்கீங்க. இந்த நவீன காலத்துல இளைஞர்கள் சினிமா, போதை, குடிப்பழக்கம் இப்படி உலகத்தின் பின்னாடி போகும்போது நீங்க ஆண்டவர் விருப்பப்படி வாழ்ந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்கீங்க. எல்லாம் ஆண்டவருடைய திட்டம் கேப்ரியேல். தூய ஆவியானவரின் வழிகாட்டுதல் இல்லைன்னா என்னால் இந்த இடத்துக்கு வர முடியாது. என் பெற்றோர் அதற்கு ஒரு முன்மாதிரியான தாய் தந்தையர். இறைவார்த்தையை நான் வாசித்ததிலிருந்து நான் எப்பொழுதும் ஜெபமால ஜெபிப்பது என்னுடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் நற்கருணை இயேசு உயிரோடு இருப்பதை நான் காணும்படி எனக்கு ஆண்டவர் வழி செய்தார். ஆண்டவரின் போதனையின்படி உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் உலகத்திற்கு அடிமையாகாமல் வாழ்வதுதான் புனித வாழ்வு. நான் அந்த புனித வாழ்வு வாழ இயேசு எனக்கு மிகவும் ரொம்ப உதவினார். என்னை போல என் போன்ற இருபால் இளையோர்களும் இயேசுவின் பின்னால் நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து ஜெபமால ஜெபித்தால் உங்களாலும் புனிதர்களாக முடியும். புனித கார்லோவை போல எல்லோரும் வாழுங்கள், வாழ்வு நூலில் இடம்பெறுங்கள்.